இப்போ பொதுவாக பார்ட் 2 அப்படின்னு வருதுனாலே அது படத்துடைய முதல் பாகத்தில் ஏதாவது கனெக்ட் இருக்கும் அப்படின்னு தான் பார்ப்போம். பட் இது ரொம்ப டோட்டலாக வேற ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இதில் இருக்க ஒற்றுமை என்னன்னா அது வந்து பெண் இது மண் அப்படின்ற ஒரு விஷயம். மோகன்ஜி அவர்களுடைய படத்தில் எப்போவுமே வந்துட்டு அந்த பெண் சார்ந்த விஷயங்கள் மண் சார்ந்த விஷயங்கள் அது மட்டுமே வந்துட்டே இருக்கு இல்லையா? அதில் அவ்வளோ குறிப்பிட்டு ரொம்ப கான்சியஸாக இருக்கார் இல்லையா? அது எதனால? அது நான் மட்டும் இல்லைங்க, நிறைய ஜெயிச்ச டிரெக்டர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க கதையில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பெண் கேரக்டர் இருக்கும், இல்லைன்னா ஒரு நில சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும். நீங்கள் நிறைய ஜெயிச்ச படங்கள் எடுத்து பாருங்கள், அந்த மாதிரி தான் இருக்கும். எனக்கு அது அமைஞ்சது இயற்கை. நான் அப்படி படம் பண்ண வரல இங்கே. நான் பழைய வண்ணாரப்பேட்டை பண்ணுறப்போ ஒரு கேங்ஸ்டர் படம் பண்ணுற டேரக்டராக வரணும்னு நினச்சி தான் வந்தேன் உள்ள. இப்போவுமே எனக்கு வந்து வட சென்னையில் அந்த மாதிரி ஒரு ரத்தம் தெரிய ஒரு கேங்ஸ்டர் லைஃப் காட்டணும்னு ஒரு ஆசை. எப்போ நாங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படி அந்த ஒரு எனக்கான ஆடியன்ஸ் வந்து இந்த மாதிரி படங்களாக பார்க்குற ஆடியன்ஸ் ஆகிடுச்சு. ஓகே. ஸோ அதை மாற்றணும்னு நீங்கள் விரும்பலையா? நான் விரும்புகிறத விட ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி விரும்பணும், அவங்க அந்த ரிஸ்க் எடுக்கணும். ஏன்னா அப்படி ஒரு படம் எடுத்தேன்னா இப்போ இருக்க ஆடியன்ஸ் எல்லாம் நான் லூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும், புதுசாக ஒரு ஆடியன்ஸ் கிட்ட போய் நான் சேர வேண்டிய சூழல் வரும்.